கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி வங்கிச் சேவையில் ஈடுபடும் போது இடம்பெறும் மோசடி தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மோசடி செய்பவர்களிடம் சிக்குவதை தவிர்ப்பதற்கு பின்வரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இலங்கை வங்கிகள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. உலகளாவிய மற்றும் உள்ளூர் நிதி மோசடி தொடர்பான பல சம்பவங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இவ்வாறு நிதி மோசடிகள் செய்பவர்கள் தங்களது கையடக்க தொலைபேசி சாதனங்கள் மூலம் அவற்றை அணுகும் வாய்ப்பை பெற்று அவர்கள் வங்கி அல்லது பணம் செலுத்தும் பயன்பாடுகளை கொண்டிருக்கும் சாதனங்களை தொலைவிலிருந்து கட்டுப்படுத்தும் திறனை பெறுவார்கள். வங்கி கணக்கு மற்றும் கட்டண அட்டை தகவல்களை பயன்படுத்தி மோசடி செய்து பணத்தை திருடுவதற்கு அவர்கள் வேலை செய்வதாகவும் இலங்கை வங்கிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. எனவே நம்ப முடியாத கவர்ச்சிகரமான தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை வழங்கும் ஆன்லைன் விளம்பரங்களில் அதிகம் கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சில இணைப்புகளை கிளிக் செய்வதையும் தெரியாத மூலங்களிலிருந்து பயன்பாடுகள் அல்லது கோப்புகளை பதிவிறக்குவதையும் தவிர்க்கவும். உங்கள் அனுமதியின்றி உங்களை இணைக்கும் சமூக ஊடகங்கள் அல்லது ஆன்லைன் செய்தியிடல் அமைப்புகளில் தெரியாத மற்றும் அறிமுகமில்லாத குழுக்களை தவிருங்கள். அத்தகைய குழுக்களால் விநியோகிக்கப்படும் இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும். வங்கிக் கணக்கு அல்லது பணம் செலுத்தும் விண்ணப்பங்கள் கிடைக்கும் போது அவற்றை அணுக அங்கீகார முறைகளை பயன்படுத்தவும். விண்ணப்பங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளை தவறாமல் மதிப்பாய்வு செய்யவும். வைரஸ் தடுப்பு பயன்பாட்டை நிறுவி வைரஸ்கள் மற்றும் தீம்பொருளை கண்டறிந்து அகற்றி அதனை புதுப்பிக்கவும். இணைப்புகளை கிளிக் செய்வதன் மூலம் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை வெளியிட உங்களை ஊக்குவிக்கும் செய்திகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் சாதனத்தில் வழக்கத்திற்கு மாறான நடத்தையை நீங்கள் கண்டால் உடனடியாக மொபைல் டேட்டாவை நிறுத்தி வைக்கவும் அல்லது விமான பயன்பாட்டு முறையை இயக்கவும். இதற்கமைய வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படும் நிதி மோசடி எச்சரிக்கைகளுக்கு கவனம் செலுத்தி அவர்கள் பரிந்துரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.